தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 7/7/2015 செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 9:15 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து பிறந்த கிழமையும் அதற்குரிய பலன்களும் என்ற அடிப்படையிலே ஞாயிற்றுக்கிழமையை பற்றி சொல்லப் போகின்றேன். ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு கிழமையில் தான் பிறந்திருக்க வேண்டும். வாரத்தின் 7 கிழமையில் ஞாயிறிலோ, திங்களிலோ, செவ்வாயிலோ, புதனிலோ, வியாழனிலோ, வெள்ளியிலோ, சனிக்கிழமையிலோ தான் பிறந்திருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வியாதிகள் இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். பொதுவாகவே சொல்லுவாங்க, இந்த பிரசவம் ஆகிற காலத்தில் ஃபோன் வரும். இது மாதிரி டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, எப்போ நல்ல நேரம்னு பார்த்து சொல்லுங்கள், நாங்கள் குழந்தையை சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த நேரம் நல்லா இருக்குது, நீங்கள் எடுங்கன்னு சொன்னால் உடனே அவங்க சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பிள்ளை பிறந்தா நாயா அலைவாங்கன்னு சொல்லுவாங்களே, ஐயா கொஞ்சம் மாற்றி திங்கக்கிழமை எடுக்கிற மாதிரி சொல்லலாமா அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு சொல் வழக்காக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் உலகளாவிய புகழ் பெற்றவர்களெல்லாம் ஞாயிற்றிலே தான் பிறந்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களெல்லாம் நாடு போற்றும் வாழ்க்கையை மேற்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். என்னுடைய அனுபவத்திலே ஏராளமான அரசியல்வாதிகள், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், தொழில் அதிபர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டால் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களாகவே இருக்கின்றார்கள். அதற்காக நாயாக அலைவோம் என்று சொல்ல வேண்டாம். நாய் என்று எடுத்துக்கொண்டால் கூட அது நன்றி உள்ள மிருகம். நாய் என்பது ஆங்கிலத்தில் சொல்லுகிற பொழுது டாக் என்று சொல்லுவோம். அந்த டாக் என்ற அந்த 3 எழுத்தை நீங்கள் திருப்பி போட்டு பாருங்கள், காட் என்று வரும், கடவுள் என்று வரும். கடவுள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார் என்றால் நன்றி காட்டுகின்ற வடிவத்தில் இருக்கிறார். அதனால்தான் வைரவருக்கு வாகனமான நாய்க்குட்டியை கொடுத்திருக்கின்றார்கள். எனவே நாம் நன்றி மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு என்றாரே வள்ளுவர். அதுபோல நன்றி காட்ட வேண்டுமாம். அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பிறந்தவர்கள் நன்றி காட்டும் விதத்திலே அவர்கள் வாழ்க்கை பாதை அமையும். அவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்தால் கடைசி வரை நன்றி மறக்க மாட்டார்கள். தலைமை வகிக்கிற ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. தலைமை பொறுப்பு என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களிடம் துணிந்து ஒப்படைக்கலாம், அவர்களுக்கு உண்டு. ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டு பிறகு ஏன் இப்படி பேசணும் என்று வருத்தப்படுவதிலே முதல் நிலையில் இருப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள். அவர்கள் பாடு படபட என்று பேசிவிடுவார்கள். பிறகு வருத்தப்பட்டு ஆகா இப்படி பேசிவிட்டு பேசினோமே என்றெல்லாம் வருத்தப்படுகிற நிலை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற துடிப்பார்கள். சில பேர் வாக்கு கொடுத்து விட்டு போய்விடுவார்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்ற மாட்டார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற துடிப்போடு செயல்படுவார்கள். பெற்றோரை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, பெற்றோர்களோடு அடிக்கடி மோதல்கள் வரும். தன்னிடம் பாசம் காட்டாமல் மற்ற சகோதரர்களிடம் பாசம் காட்டுகிறார்களே என்று கூட நினைக்க தோன்றும். இருந்தாலும் அவர்கள் பெற்றோரை பகைத்து கொள்ளாமல் பாசம் காட்ட வேண்டும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நோய் வரும் அப்படின்னா, அதிகபட்சமாக ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய் வரும், தலைவலிகள் வரலாம். அப்படியெல்லாம் வந்தால் உடனடியாக அவர்கள் கவனித்து விட வேண்டும். அடிக்கடி காய்ச்சல் வரும். விடாத காய்ச்சலுக்கு விஷ்ணு கரந்தின்னு பேர். இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிக காய்ச்சல் வந்தால் சூரிய வழிபாட்டை வைத்துக் கொள்ளலாம். சூரியன் உஷ்ணத்துக்கு அதிபதி. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்தாலே சூரியனை வழிபாடு செய்யணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு ஒரு பையனுக்கு பரீட்சை சமயத்தில் காய்ச்சல் வரும். எப்போவுமே அடிக்கடி காய்ச்சலே வந்துக்கிட்டு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக முக்கிய நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள வேண்டுமானால் அந்த பையனுக்கு கலந்து கொள்ள விடாது, காய்ச்சல் வந்துடும். அவர் கேட்டார் அவங்க அப்பா, இது மாதிரி அடிக்கடி காய்ச்சல் வருது, ஞாயிற்றுக்கிழமையும் பிறந்திருக்காரு, இந்த காய்ச்சல் வராமல் இருக்க எவ்வளோ வைத்தியமும் பார்த்துட்டோம், ஆனால் நாளைக்கு பரீட்சை, முக்கியமான பரீட்சை இருக்குது, அந்த தேர்வு எழுத முடியலை, இன்றைக்கி அவர் பெட் ரெஸ்ட்டாக இருக்கானேன்னு கேட்டாங்க. அதுக்கென்று ஒரு ஆலயம் இருக்கிறது, ஒரு தெய்வம் இருக்கிறது, ஜுரகரேஸ்வரர் என்று அந்த தெய்வத்திற்கு பெயர். அது தமிழ்நாட்டிலே 3-4 இடங்களிலே இருக்கிறது. அந்த ஜுரகரேஸ்வரர் என்ற தெய்வத்தை போய் நீங்கள் வழிபட்டு வாருங்கள்னு சொன்னேன். வழிபட்ட பின்னாலே இன்றைக்கு 4-5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. காய்ச்சல் என்பதே அந்த பையனுக்கு வரவில்லை. காரணம், குறிப்பிட்ட தெய்வத்தை குறிப்பிட்ட நாளிலே வணங்குகின்ற பொழுது நமக்கு என்னவெல்லாம் வந்து சேர வேண்டுமோ அந்த வரங்கள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பிறந்தவர்களுக்கு அரசாங்க வேலையால் ஆதாயம் கிடைக்கும், அரசியல்வாதியாகும் ஆற்றலும் உண்டு. இப்படிப்பட்ட ஞாயிற்றில் பிறந்தவர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். சிவனையும் சக்தியையும் வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு சென்று சிவ வழிபாட்டை மேற்கொண்டால் சிறப்பான வாழ்க்கை அவர்களுக்கு அமையும். சூரியன் 7 குதிரையிலே பூட்டிய ரதத்திலே வருபவன். ஒற்றை சக்கரத்தில் 7 குதிரை பூட்டி வருகிற ரதத்தில் வருபவர் தான் இந்த சூரிய பகவான். அவருடைய படத்தை இல்லத்திலே வைத்தும் வழிபாடு செய்யலாம்.
இப்படியெல்லாம் நீங்கள் நடைமுறையிலே கடைப்பிடித்தால் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் நாடு போற்றும் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் நாள். வீடு வாங்கும் முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 3ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் புதனோடு இணைந்திருக்கின்றார். எனவே உடன்பிறப்புகள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை குறையும், மருத்துவ செலவுகளும் குறையலாம். அஞ்சல் வழியில் கூட அனுகூலமான தகவல் வந்து சேரும். ரிஷபராசி நேயர்களே, லாபம் இருமடங்காகும் நாள். இருப்பினும் எதிர்பாராத விரயங்களும் உண்டு. என்ன இருந்தாலும் நண்பர்களை நம்பி செய்த ஒரு சில காரியங்களில் ஏமாற்றங்களை சந்திப்பீர்கள். திடீரென புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும். சில ஒப்பந்தங்கள் விட்டும் போகலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமை செவ்வாய் உங்களுக்கு விரையாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். முன்னேற்றத்தை முறையாக வரவழைத்துக் கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற நாள். குழந்தைகளால் உதிரி வருமானங்கள் உண்டு. உங்கள் ராசிப்படி பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் புதன் விளங்குவதால் அவர் வலிமை இழந்திருப்பதில் தவறில்லை. எனவே எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் வரலாம். திட்டமிடாத காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். கட்டிடப் பணி தொடரும். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். தொழில் மாற்ற சிந்தனைகள் உருவாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசு வழி அனுகூலத்தை பெறுவார்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். தவிர்க்க முடியாமல் சில காரியங்களில் தாமதம் ஏற்பட போகின்றது. தனவரவிலும் தடை ஏற்படும். பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருப்பவர்களிடம் சிக்கல்கள் ஏற்படாமல் இருக்க பார்த்து பேசுவது நல்லது. பாகப்பிரிவினர்கள் இழுபறி நிலையில் இருக்கலாம். எதை செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்தால்தான் யோகம் உண்டு. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். தடைகளை முறியடிக்க புதியவர்களின் ஆலோசனைகளை கேட்கப் போகின்றீர்கள். குரு சுக்கிர சேர்க்கை இருப்பதால் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டு. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கன்னிராசி நேயர்களே, தன்னம்பிக்கையின் மூலம் தக்க பலன் கிடைக்கின்ற நாள். தன்னம்பிக்கையை நீங்கள் தளரவிடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. தடைகளை முறியடிக்க உங்களுக்கு முக்கியஸ்தர்கள் இல்லம் தேடி வந்து ஆலோசனைகளை சொல்லப் போகின்றார்கள். 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் 10இல் செவ்வாய் இருக்கின்ற பொழுது புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாகவும் இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்ள வேண்டிய நாள். மக்கட்பேறுகளால் உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. அது மட்டுமல்ல, மாலை நேரத்தில் வருகின்ற பயணங்களாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். தனவரவு தாராளமாக வந்து சேரும். குடும்பத்தில் கூட இருப்பவர்கள் உங்களை விட்டு விலகியிருக்கிறார்களே என்ற கவலை இன்று அகலும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வர். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமை செவ்வாய் என்பதால் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக வள்ளிமணாளனை வழிபட்டால் வளர்ச்சி கூடும். விருச்சிக ராசி நேயர்களே, விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுகின்ற நாள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. செய்தொழிலே லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வேண்டியபடி புதிய தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பார்கள். அஞ்சல் வழியில் உங்களுக்கு அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும். வருங்கால நலங்கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். முன்னேற்றத்தையெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய். விரையாதிபதி 7இல் இருக்கின்ற பொழுது வாழ்க்கை துணை வழியே செலவுகள் கூடுதலாகவே ஏற்படும். நலமுடன் வாழ நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். பயணங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று சிந்திப்பதுதான் நல்லது. நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு கடைசி நேரத்தில் பூர்த்தியாகலாம். என்ன இருந்தாலும் நண்பகலில் நண்பர்களால் ஒரு விரயம் உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். எனவே திடீர் பயணங்களால் திகைப்படுகின்ற நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். திட்டமிட்ட காரியங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். 2ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கின்றார். சப்தமாதிபதி 2இல் இருப்பதால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகலாம். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை கடைசி நேரத்திலாவது காப்பாற்றி விடுவீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அரசு வழியில் அனுகூலம் கிடைத்து மகிழும் நாள். ஆதரவு கரம் நீட்ட மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாகவே கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். பிள்ளைகளாலும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் வந்து சேரலாம். வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே என்ற கவலை அகலும். இன்று புதிய இடம் வாங்குவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும்.
மீனராசி நேயர்களே, ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் நாள். அன்றாட பணிகளை நன்றாக செய்வதில் மும்முரம் காட்டுவீர்கள். ஜென்மத்திலே கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மருத்துவ செலவு ஓரளவு உண்டு. மாலை நேரத்தில் வரும் பயணங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். தாய் வழி ஆதரவு உண்டு. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்களா என்பது சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள கந்தப்பெருமானை உங்கள் சொந்த பெருமானாக நினைத்து வழிபாடு செய்யுங்கள். கவலைகள் தீரும். கனதரம் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.